நாமத்துல இந்த சபையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்க ஸ்தானாதிபதியா நின்று அன்பான மூத்த போதகர் அருமை ஐயா மோகனை அவர்களுக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். உதவி போதகர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்டர்ஸ் ஃபேமிலி ஆசீர்வதியும். திருச்சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த தேசத்திற்கு இதை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஒரு ஆராதனை முடிகிறதுக்குள்ள அடுத்த ஆராதனை தட்டணும். அந்த அளவுக்கு செகண்ட் சர்வீஸ் வர்ற அளவுக்கு சர்ச் ஃபுல் ஆகட்டும். கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இடங்கொண்டு இயேசுவின் நாமத்தில் அந்த சபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்கார்றதுக்கு முந்தி 5 பேருக்கு உட்கார்றதுக்கு முந்தி God bless you சொல்லிட்டு உட்காருங்க பார்க்கலாம். கலைந்து போய் God bless you சொல்லி உட்கார். தெரிஞ்சவங்களுக்கு என்ன கெட்ட வார்த்தை சொல்லலையே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானே சொல்ல சொன்னேன். ஆமென். Come on. God bless you all. God bless you all. God bless you all. Amen. Glory. Hallelujah. Glory, glory, glory. உட்காரலாம். ஒத்துழைப்புக்கு நன்றி. ஆமென். ரொம்ப எளிமையான பகுதி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சபைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தால் சேதப்படுவதில்லை என்று எழுது. பைபிள் வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஆமென். ஓகே, கவனிங்க. பைபிள் மரணத்துல ஆரம்பிச்சு மரணத்துல முடியுது. ரைட்? ஆதாம் ஏவாள்கிட்ட ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ பாவம் செய்கிற நாளில் சாவாய்னு சொல்லல, சாகவே சாவாய். நல்ல கவனிக்கணும். ஒரு வார்த்தை கூட மலையாள பைபிளை போட்டு வள்ளியும் மாறாது புள்ளியும் மாறாது. தமிழ் பைபிள எழுத்தும் உறுப்பு என்ன செய்யாது, மாறாது, மாற்றக்கூடாது. ரைட்? ஆதி ஆகமத்தில் சாகவே சாவாயினா நீங்க வாசித்தீங்கன்னா சாகிறவனுடைய சாவை அவர் விரும்ப மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஓகே, அப்போ சாகவே சாவாய்னா சரீரத்திலும் சாவாய் ஆத்துமாவிலும் சாவாய்னு அர்த்தம். வெளிப்படுத்தல் 21:8 ஹல்லேலூயா, பயப்படுறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். ஆமென். 2ஆம் மரணமாகிய நரகம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி ஒரு சின்ன ஆவிக்குரிய செய்தி சொல்லி நான் பாஸ்டரோட கையில் கொடுத்துறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தால் சேதப்படுவதில்லை என்று எழுது. 7 சபை, 7 வித்தியாசமான காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட வித்தியாசமான சபை. Different churches and different situations, but different promises, but condition is one. வித்தியாசமான வாக்குத்தத்தங்கள். Praise the Lord. வித்தியாசமான வாக்குத்தத்தங்கள். தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், வெண்மையான குறிக்கல்லை எழுதுவேன், பிதாவின் முன்பாக நாமும் அறிக்கை பண்ணப்படும், 2ஆம் மரணத்தால் சேதமாவதில்லை. ஒரே ஒரு வாக்குத்தத்தம், எல்லாத்துக்கும் ஒரே கண்டிஷன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நீதிமொழியில் வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அர்த்தம் என்ன? திறமையால ஜெயம் வராது, பணத்தால ஜெயம் வராது, அறிவால ஜெயம் வராது, அழகால ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 16 காரியத்தை சொல்லி, உபத்திரவமோ துன்பமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற தேவனாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இடையில ஒரு வார்த்தை சொல்றாரு, 16 காரியத்தை சொல்லி நிகழ்காரியமோ வருங்காரியமோ வேற எந்த சிருஷ்டியானாலும் இவை ஒன்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பை விட்டு நீ பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பைபிள்ல வாசிக்கிறோம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. பைபிள் வாசிக்கிறோம், கிழக்கையோ மேற்கையோ வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் என்ன செய்யாது. கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க, நம்ம புரிஞ்ச மாதிரி பேசுங்க. கிழக்க மேற்க தெற்க வடக்க இருந்து ஜெயம், சத்தமா பேசுங்க. கிழக்க மேற்க தெற்க வடக்க இருந்து அல்லது ஜெயம் எங்க வரும்? கர்த்தரால் வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை keep looking to Jesus. Amen. Hallelujah.
அல்ல கவனிங்க, ஜெயம் கிழக்க மேற்கு தெக்க வடக்க வராதுன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எவண்டியாதவி மனையடி சாத்திரம் மண்ணாங்கட்டி சாத்திரம் பார்த்து வீடு கட்டப்படாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி கட்டினா நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மனையடி சாத்திரம் பார்த்து வீடு கட்டினா பிதாகுமாரன் பரிசுத்தாவி வந்து சொல்லும் பிசாசு குடியிருக்கும். இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு போங்க, உங்க வீட்டை வந்து பிசாசு போகும். எல்லாம் தான் இருக்கீங்களா? ஆரம்பமே கடினமா இருக்கா? நான் வீடு கட்டிட்டு இருந்தபோது சாட்சி சொன்னோம்ல, வீடு கட்டிட்டு இருந்தபோது அஸ்திபாரம் தோண்டி பேஸ்மெண்ட் தோண்டி பண்ணிடுவோம். இடத்துல செப்டிக் டேங்க் தோண்டணும், நம்ம ஊர் ஸ்டைலில் செப்டிக் டேங்க் தோண்டணும். கொத்தனார் சொன்னால் இங்கே தோண்டோன்னு ஏன்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான், கன்னி மூலையே இதில் தோண்டக்கூடாதுண்ணா. நான் அவன்கிட்ட கேட்டேன், ரொம்ப இதில் தோண்டக்கூடாதுண்ணே அப்படின்னு. இதில் தோண்டக்கூடாதுண்ணா எல்லாம் சொல்லிட்டு எங்கே தோண்டக்கூடாதுன்னு சொன்னாரோ அங்கே தோண்டுன்னே. ஏன்னா இல்லை, எங்கே தோண்டக்கூடாது உன் சாத்திரம் சொல்லுதோ அங்கே தோண்டுன்னு. இந்த வீடு கட்ட முடியுதா இல்லையான்னு பார்ப்போம். சில நில விடும்போது பார்த்தா அந்த நிலைக்கு கீழே ₹1 துட்டு வைப்பாங்க. ஏன்? காங்கிரீட் ஜல்லி வச்சா நிற்காதோ? அப்பா 25,000 தேக்கு நிலம் நிற்காது, கீழே ₹1 கீழே வச்சா நின்றுருந்தேன். நம்ம ஆக்கள் இவ்வளவு அறிவு கிட்ட ஜனங்களா இருக்காங்களே. ₹100 வேணும் கேட்டு தொலையேன். ஹலோ, வீடு கட்டுறதுக்கு முந்தி பாஸ்டரை கூப்பிட்டு ஜோப் பண்ணு. முந்தின நாள் தச்சு கழிப்பு இருக்கிற ஒருத்தர் அப்படி செய்யாதுங்க. இது வரைக்கும் நடந்தது போட்டோம். இயேசு ரத்தம் நிலையில துளிக்கணும், கோழி ரத்தம் நிலையில துளிக்கப்படாது. கார்பெண்டர் கூப்பிட்டு கேளுங்க, 2 கிலோ சிக்கன் வேணும்னு கேள. அதுக்கு ஏன் போட்டு தச்சு கழிப்பு மண்ணாங்கட்டி கழிப்பு? இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? இல்லை முழிக்க சரியில்லையே. இப்போ 5 நாள் தான் போட்டு அறுத்து கழிச்சேன். இன்னைக்காவது ஆசீர்வாதமாக 4 வார்த்தை சொல்லிட்டு போகப்படாதா? எனக்கு எப்படின்னா, ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கணும், முடிவு நல்லா இருக்கணும். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணும்? நம்ம அறிந்தோ அறியாம செய்கிறோமா இல்லையா? சொல்லுங்க. ஜெயம் அதனால வரும். பேசுங்க, தைரியமா பேசுறங்க. யாரும் இல்லை, நீ இருந்தால் மரியாதை மனம் திரும்பிடுங்க. உங்க வீட்டில் ஜாதகம் இருக்கும்னா பிசாசு குடியிருக்குன்னு அர்த்தம். பெட்டிக்குள்ள பிசாசு இருக்குன்னு அர்த்தம். தெரியாம இருந்தாலும் அதை எடுத்து மண்ணெண்ணெய் வச்சு தீ கொளுத்தாத. பாதி எரியும் பாதி எரியாது. பெட்ரோல் வச்சு தீ கொளுத்து. அது வரைக்கும் பிசாசு உன் வீட்டை விட்டு போகாது, வீட்டில் தங்கி தான் இருக்கும். எவனோ பிச்சைக்கார போய் அவன் பிழைப்புக்கு எழுதியிருக்கான். இது உன் வீட்டில் இருந்து உனக்கு ஜெயம் வந்துருமா? காலங்கள் அவன் கையில் கிடையாது, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயமோ பேசுங்க. ஜெயமோ. வீடு கட்டி பால் காய்ப்பாங்க. நானும் பாஸ்டர், ஐ எம் நாட் இவாஞ்சலிஸ்ட். 26 வருஷமா சபை நடத்துறேன், சபைகளை நடத்துகிறேன். சிலர் பால் காய்க்கும் போது ரொம்ப பரவசமாயிருவாங்க. முன் வீட்டில் தான் பால் காய்ப்பாக. ரைட்டு. நான் முதல்ல கேட்பேன், பூரணமான விசுவாசியா ஒருத்தர் மாறிட்டாங்கன்னா பால் எங்க காய்ப்பீங்கன்னு கேட்பேன். முன் வீட்டிலன்னா போக மாட்டாங்க, வீட்டுக்கு வர முடியாதுன்றேன். வேற அவன் எதுக்கு விட்டு பால் காயின்றுவேன். அவன் பூர்ணமான விசுவாசியா இருந்தா அவன் கிச்சன்ல வச்சு தான் பால் காய்க்கணும். முன் வீட்டில் வச்சு பால் காய்ச்சா சாகிற வரைக்கும் முன் வீட்டில் வச்சு தான் சோறு பொங்கணும். அப்ப இவர் எங்க படுக்கணும்? கிச்சன்ல படுத்து தூங்கணும். வீட்டுக்காரருக்கு இடம் இல்லாட்டா அடுப்புல படுத்துக்கிடணும், பூனை படுத்துக்கிடணும், சேர்ந்து படுத்துக்கிடணும். ஹலோ, என் கிச்சன்ல வச்சு பால் காய்ச்சா காயாதா? ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? சில சொல்லுங்க, செய்ததெல்லாம் நினைப்பூட்டாதுங்க பாஸ்டர், அப்படி தான் செஞ்சு தொலைச்சிட்டு வந்துட்டோம். அறியாமல் உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். அடி வீட்டில் வச்சு பால் காய்ப்பாக. அடுத்த என்ன செய்வாங்கன்னா பால் காய்ப்போம். இப்போ வீடியோக்கார ரெடியாக இருப்பான், கேமராக்கார ரெடி இருப்பான். பால் எங்கே பொங்குது? சொல்லுங்க. பால் பொய் சொல்லாமல் சொல்லுங்களேன். பழைய ஐதீகத்தில் எங்கே மர பொங்கணும்? கிழக்கு மர பொங்கணும். பானையை கிழக்க சரிச்சு வைங்க. ஏங்க எதனா பெரிய விஷயமாங்க? என்ன பெரிய லாஜிக்கா? பானையை கிழக்க சரிச்சு வச்சா அவ்வளோ பால் எங்கே பொங்கும்? சத்தியமா சொல்லுதா, ஒரு நாள் மேக்க பொங்காது. நம்ம கொத்தனாரை கூட்டிட்டு போய் ரசமட்டை பார்த்து 4 பக்கத்தில் தூக்கு வச்சு கேஸ்ல வச்சு பொங்குங்க. ஒரே நேரம் 4 பக்கமும் சேர்ந்து பொங்கும். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சு சொன்னா தான் நல்லா இருக்கும். ஜனங்கள் எவ்வளவு அறியாமையில் இருக்காங்க பார்த்தீங்களா? அறிவீனமா இருக்காங்க பார்த்தீங்களா? ஜெய் அதனால வராது. நாள் பார்த்து நாள் பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது, செய்யாதுங்க. நான் சொல்றேன், கல்யாணம், பால் காய்ப்பு, சாவு வாழ்க்கையில 3 தடவை தான் வரும். அந்த 3 தடவையும் நீ தேவ பிள்ளை என்பதையும், நீ தேவனை கனம் பண்ணுகிறத அன்னைக்கு பார்க்கணும். ஒரு தடவை தான் வீடு கட்டி பால் காய்க்க போறீங்க, ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ண போறீங்க, ஒரு தடவை தான் சாவு வரப்போகுது ஒரு ஆளுக்கு. இந்த 3லயும் தேவ நாம மகிமைப்படணும்.
வீடு கட்டுற அன்னைக்கு சோசியக்காரனுக்குள்ள முக்கியத்துவம், உலகத்தானுக்குள்ள முக்கியத்துவம். என்னை வாழ வச்சு ஓலை வீட்டுக்கு வழி இல்லாத என்ன நல்ல வீடு கட்ட வச்சார் தெரியுமா, அந்த ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம். 10 மணிக்கு பாலை காய்ச்சிட்டு தூரம் போயிட்டு உட்காந்து 1 மணி நேரம் கூட்டம் நடத்தணும். பாஸ்டரை கூட்டிகிட்டு போய் பாட்டு பாடி பிரைஸ் தி லார்ட் ஆமென் பிரசங்கம் பண்ணி வீட்டுக்காரன் சாட்சி சொல்லி 12 மணி தானே சோறு வைப்போம். நம்ம வசூல் 1 மணி தானே ஆரம்பிக்கும். இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? எங்கள் வசூல் பண்ணுறோமா இல்லையா? அது உங்கள் திறமை. நீ கொடுத்துருப்பிய வாங்கியிருப்பிய, அது உங்கள் இஷ்டம். வசூலெல்லாம் 1 மணிக்கு வச்சுருங்க. அதுக்கு இடையில என்ன வச்சிடணும்? வரமாட்டுக்க ஆமென். ஆண்டவர் ஆராதிக்கணும். புது வீட்டில் யாருக்கு முக்கியத்துவம் தெரியுமா? கர்த்தருக்கு. என்னை வீடை கட்ட வச்ச கர்த்தருக்கு. இங்கே இருந்த வெக்கேஷனல் போகிறீங்க பாருங்க, வெக்கேஷனல் போகிறீங்களே, ஒரு நாள் ஆகிலும் உங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு வீட்டில் ஒரு கூட்டம் வச்சு ஒரு 10 பேருக்கா சோறு போட்டு வீட்டு கூட்டம் நடத்துங்க. எனக்கு அந்த பழக்கம் உண்டுன்னு சொல்லுங்க மட்டும் கை தூக்கு பார்ப்போம். 1, 2, 1.5, 4.5, 5.5. இது எப்படின்னா ஒரு நாள் குற்றாலம் குரங்க பார்க்கறதுக்கு, இன்னொரு நாள் திருவனந்தபுரத்துக்கு அந்த ஜூவில் இருக்க பண்ணியெல்லாம் பார்க்கறதுக்கு. தப்பு இல்லை, அதெல்லாம் சுத்துங்க. ஊர் சுத்தது நல்லது. ஒரு நாள் ஆகிலும் அந்நிய தேசத்தில் வாழ வச்சு உங்கள் சொந்த வீட்டுக்கு போக பண்ணார ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் செலவழிச்சு ஒரு கூட்டம் நடத்தி 4 பேருக்கு சோறு போட்டு சந்தோஷமா இருக்கக்கூடாது? என்ன ஆமேன் ஆமேன் அப்படியே ஆக்கிடுறது. இந்த வருஷம் செய்துறேன் பாஸ்டர் கண்டிப்பா எல்லா வெக்கேஷன்லையும் இனி ஒரு நாள் என் வீட்டில் கூட்டம் வைக்க போறேன்னு சொல்லுங்க மட்டும் கையெழுத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப அல்லையிலே சொல்லல 2 வார்த்தை கிடந்து படாத பாடுது பந்தேகோசில. நம்ம ஆமேன்னா இவ அல்லையிலேம்பாங்க, நான் அல்லையிலேன்னா ஆமேன்பாங்க. ஏங்க செய்யுங்க, அது ஆசீர்வாதம். ஆமேன். சொந்தக்காரங்களை கூப்பிடுங்க. அன்னைக்கு ஆண்டவர் இந்துக்களை உங்க வீட்டுக்கு கூப்பிடலாம். நான் வெக்கேஷனில் வந்திருக்கேன் பார்த்தீங்களா, என் வீட்டில் ஒரு விருந்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக வருவான். என்ன சொல்ல மாட்டீங்க? அன்னைக்கு உளுந்தங்கஞ்சி போட்டுறக்கூடாது, நல்ல சிக்கன் பிரியாணி போடணும். போட்டு பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு காஸ்பல் அறிவிங்க. ஆமேன். அவன் நேசிப்பான். எத்தனை பேர் வந்தாங்க கண்டுக்கிட மாட்டேங்கானே. அன்னைக்கு இங்கே இருந்தால் சாக்லேட் கூட்டு போய் கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கிறது நல்ல வாய்ப்பு சொல்லித்தாரேன். என் சொந்த சபை நான் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தீர்மானம் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாள் நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிற உங்கள் சபை ஏதோ, உங்கள் ஆவிக்குரிய சபை ஏதோ அப்படி இல்லைன்னா பாஸ்டர்கிட்ட கேளுங்க. பாஸ்டர் இந்த ஏரியாவில் நான் யாரை கூப்பிடணும், தெரியாத ஆளை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நல்ல ஒரு கூட்டம் வச்சு ஒரு அருமையாக கொஞ்சம் ஒரு 50 பேரோ 25 பேரோ கூப்பிட்டு உன் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஓகே, அதனால் உங்கள் வீட்டுக்கு ஜெயம் உண்டாகும். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா சாப்பிடுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க, நல்ல டூர் போங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஓகே. ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தால் சேதப்படுவது இல்லை. ஒரு பெரிய செய்தி ஷார்ட்டா சொல்றேன். இயேசு வரப்போகிறார். அவர் வருகையில முதல் பகுதி ரகசிய வருகை. எல்லாம் சொல்லுங்க. ரகசிய வருகைங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்கா? இருக்கு. சில ரகசிய வருகை இல்லைன்னு பேசுவாங்க, எனக்கு தெரியாது. பைபிள் இருக்கு. இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், நாமெல்லாம் நித்திரடைவதில்லை, கடைசிய காலம் துணிக்கும், அப்பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற ஒரு நல்ல சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ரகசிய வருகையில் ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும், ஒரு கூட்டம் கைவிடப்படும். எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டம் மத்திய ஆகாயத்திலே 7 ஆண்டுகள் இருக்கும். அந்த 7 ஆண்டுகள் பூமியிலே 3 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் மகாபத்திர காலம். The 3.5 years, the period of tribulation. Another 3.5, the high tribulation period. The period of Antichrist. அது அந்தி கிறிஸ்துவின் காலமாயிருக்கும். அங்கே நுழைஞ்சா வெளியே வர முடியாது, மன்னிக்கவும், பெரிய சப்ஜெக்ட். அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்தில் காமன் பாஸ்வேர்டு அவனுக்கு 666. பைபிள் சொல்கிறது, அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கிறவன். மிருகத்தின் இலக்கம் 666. மிருகம்னா என்ன? பைபிள் சொல்லுது, கனம்புறுதிய மனுஷனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அறிவுனா என்ன? கர்த்தரை அறிகிறதே அறிவு. இந்த அந்தி கிறிஸ்துவ தன்னை தான் கடவுளா காட்டுவான். தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதுகிறார், தன்னை தான் பெரிய ஆளா காட்டுவான். அதனால இதுதான் மிருகம். இந்த மிருகத்தினுடைய இலக்கம் 666. இன்னைக்கு நம்ம ஒரு கடைசி காலத்தில் உட்கார்ந்துருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு 666 எல்லாம் இன்னைக்கு லான்ச் ஆகிட்டு இருக்குது. நம்மளை அறியாமலே நம்ம அதில் ஈடுபாட்டில் இருக்கிறோம். சாதாரண பென்சில் முதற்கொண்டு, சாதாரண சூப்பர் மார்க்கெட் முதற்கொண்டு எல்லாமே பாஸ். இந்த பார்கோட் என்ன சொல்லுங்க? பாகோடு இல்லை, அது மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்கு, காலச்சந்த பக்கத்தில். பாகோடு சொல்லலை, பார்கோட். இதை கண்டுபிடிச்சது ஜார்ஜ் லாரன்ங்கிற ஒரு ஆள் கண்டுபிடிச்சார். அப்போ அவர் என்ன செய்தார் தெரியுமா? அதில்
நான் இப்போ பார்கோட் சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணால் 25,000 இந்தியா பணத்துக்கு ஒரு 30 சம்திங் சேர்த்தா என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஓகே, அது நமக்கு தெரியும். ஆனால் டிஃபால்ட் உள்ள வச்சார், டிஃபால்ட் நம்பர் வச்சார். நீங்கள் பார்கோடை பாருங்கள், ஒரு கோடு போல்டாக ஹைட்டாக இருக்கும், அனதர் சேம் கோட், மறுபடியும் போல்டாக ஒரு கோடு இருக்கும், அதுக்கு பிறகு ஒன்று ஹைட்டாக இருக்கும். இதுக்கு மட்டும் நம்பர் போட முடியாது, டிஃபால்ட். இது வரைக்கும் சேஞ்ச் ஆகலை, ஒருவேளை இனி சேஞ்ச் பண்ணலாம், எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. அதுக்கு என்ன நம்பர் போட்டு வச்சார் தெரியுமா? 666. உண்மையை பேசுகிறேன். ஜார்ஜ் லாரன்ட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்க தெரியுமா? நீ கிறிஸ்தவங்களுக்கு சாதகமாக இருக்கிறா, ஆன்டி கிறிஸ்து சாதகமாக வச்சுன்னா, கிறிஸ்தவனுக்கு நான் சாதகம் கிடையாது, அந்த கிறிஸ்துவும் சாதகம் கிடையாது. என் கண்டுபிடிப்பில் 777 போட்டேன், 555 போட்டேன், 222 போட்டேன், 111 போட்டேன், 333, 999 எல்லாம் போட்டேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. 666 ஒர்க் அவுட் ஆகுது. அத்தனை பார்கோடும் இன்னைக்கு எதில் ஒர்க் ஆகுது தெரியுமா? 666. கவனிக்கணும். நான் சொல்ல நினைக்கல வந்துருச்சு. என்ன பாருங்க, வெப்சைட், நானும் வெப்சைட் வச்சுருக்கேன். வெப்சைட் இப்போ தான் புதுசாக செய்திருக்கேன், கொஞ்சம் பண்ணணுங்கிற ஆசையில் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி. எல்லா வெப்சைட்லேயும் என்ன இருக்குது சொல்லுங்கள்? என் வெப்சைட் பார்க்கணுன்னா www.wmm பணக்குடின்னு இருக்கும், அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, நான் புதுசாக நல்ல மறந்து போச்சு. WMM பணக்குடி அப்படின்னு இருக்கும். www.wmm பணக்குடி இஸ் மை வெப்சைட். எல்லா வெப்சைட்டும் நுழையிறது இப்போ எதில் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கும் தெரியுமா? WMM. www போடாமல் ஏதாவது ஆனாமா? எனக்கு தெரியல, ஆனாமல் கைது காட்டுங்க. உங்களுக்கு டபிள்யூன்னு என்ன தெரியுமா? நம்ம ஊரில் கேலண்டர் தருவாங்களா, ஓசி கேலண்டர். இந்த பொங்கல் டைமில் கேலண்டரை திருப்பி பாருங்கள், ஒயிட் பேட்ச் இருக்கும். அந்த ஒயிட் பேட்சில் அமாவாசை, பௌர்ணமி, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கா? ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? அதில் மனையடி சாத்திரம், மண்ணாங்கட்டி சாத்திரம் அதுவும் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நியூமராலஜி நம்பர்ஸ். ஜஸ்ட் லிசன் டு மீ. நியூமராலஜி, எண் சோசியம், அதில் வேர்ல்டு ஃபுல்லாக அங்கீகரிக்கப்பட்ட நம்பருக்கு நியூமராலஜி நம்பர் போட்டிருக்கான். UVW. யூக்கு 6 தான், விக்கு 6 தான், டபிள்யூக்கு 6 தான். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக நெட்வொர்க், எல்லா நெட்வொர்க்கும் 666 போடாமல் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அந்த கிறிஸ்துக்கு சாதகமாக நடந்துக்கிட்டே இருக்கு. பேசுகிற எத்தனை விளங்குது? ஆன்டி கிரைஸ்டுக்கு சாதகமாக இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, அந்த கிறிஸ்துவில் கைவிடப்பட்டால் 666 தரிக்காம ஒன்றும் செய்ய முடியாது, விற்கவோ வாங்கவோ முடியாது. மைக்ரோசிப் வந்துருச்சு இன்னைக்கு. சாதாரண நெத்தியில், எங்கே பாருங்க, நெத்தியில் அல்லது வலது கையில் தரிப்பாங்கன்னு போட்டிருக்கு. அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு முறை பிரசங்கத்தில் சொன்னார், குறிப்பிட்ட நாட்டுக்கு போயிருந்தார். நாட்டுக்கு போயிருக்கும்போது அவருடைய ஹோட்டலில் இருந்து மீட்டிங் எடுத்து விடுற ஒரு ஆள் இருந்தார். அப்போ அவர்கிட்ட பேசிட்டு சொன்னால், நீங்கள் என்ன செய்றீங்க பிரதர்? நான் மைக்ரோ சிப் செய்து வேர்ல்டு ஃபுல்லாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ சொன்னார், பிரதர் உங்களுக்கு பிரசங்கத்தை யூஸ் ஆகணும், நான் சொல்லித்தரேன். மைக்ரோ சிப் ஒரு அரிசி மாதிரி இருக்கும், 2 செகண்ட்ஸில் ஒரு இன்ஜெக்ஷனில் உள்ளே போட்டுடலாம். மைக்ரோ சிப் உள்ளே போட்டுச்சுன்னா கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு சாதா சிம் கார்டு வச்சுருக்கேன்னு வச்சுருங்களேன், செல்ஃபோனில் சிம் கார்டு வச்சுருக்கோம், சாதாரண சிம் கார்டு. அது ஏதாவது ஏர்டெல்லோ, நம்ம ஊரில் ஏர்செல்லோ, பிஎஸ்என்எல்லோ, மார்த்தாண்டம் தாண்டி குளுத்தரை தாண்டி, அந்த குளுத்தரை தாண்டி களியக்காலைக்கு போகிறதுக்குல வெல்கம் கேரளா கூப்பிடுதா அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கள்ளா, நீ உள்ள நுழைஞ்சதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ தமிழ்நாட்டிலேருந்து நீ கேரளாக்குள்ள நுழைஞ்சதை நான் பார்த்தேன்னு அர்த்தம். விளங்கலையோ? நல்ல காரியம் விளங்காத. சாதாரண சிம்மு நம்மளை வாட்ச் பண்ணுது. எத்தனை புரியுது நமக்கு? சிம் போட்டிருக்கோம், சேட்டலைட் நம்மளை வாட்ச் பண்ணுது. அப்படின்னா மைக்ரோ சிப் போட்டால் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிடும். தப்ப முடியாது. என் பையனுடைய ஒரு நல்ல செல்ஃபோன் களவு போயிடுச்சு, Note 2. சென்னையில் இருந்தால் எப்படியோ ரூமில் போயிடுச்சு. இங்கேருந்து நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணோம், அது எங்கள் வீட்டிலேருந்து அப்படியே மேப் காட்டிச்சு. மேப் காட்டி இங்கேருந்து பனவடியிலேருந்து திருநெல்வேலி அப்படியே ரூட் போய் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுச்சு. ஏசுநாதர சாஸ்திரிகள் தேடி இருந்தாங்களா, நட்சத்திரம் அங்கே நின்றுச்சுல்லா. இப்போ சென்னையில் நிற்குது, இனி எவன்கிட்ட போய் பார்க்க? செல்லு போக்கு காட்டுச்சு. கடைசியில் அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணான், அந்த இடத்த காட்டுச்சு. அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். மைக்ரோ சிப் கண்டுபிடிங்க. அவர் சொல்கிறாரு, கரெக்டாக ஒரு மனுஷனுக்கு நெத்தியில் வலது கையில் தான் முழு உலகமும் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நிறைய நாடுகள் இன்னைக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க, அதை உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறாங்க நெத்தியில் வலது கையில். கரெக்டாக பைபிள் சொல்லுது அந்த அந்த 666 பதிக்கப்பட்ட அந்த காரியத்தை நெத்தியில் வலது கையில் தான் பதிப்பாங்களாம். ஓகே ஓகே, அது பெரிய சப்ஜெக்டாக தான் நான் சொன்னேன், உள்ளே போயிட்டு வெளியே வந்துவிட மாட்டேன். ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக். பேசினாதில் வருகையை பற்றி பேசணும்னா எனக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி, பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுதான் பேசி ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஓகே, ஆமீன். அப்போ 666 தரிக்காட்டா கவனிங்க, 666 தரிக்காட்டா கவனிக்கணும். காது இந்த ஒன்றையும் சொல்லிட்டு போகிறேன். 666 தரிக்காட்டா அந்தி கிறிஸ்து விட மாட்டான். நல்ல கவனிங்க. அப்போ அந்தி கிறிஸ்து காலத்தில் மாட்டாம இருக்கணும்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் போட்டு அபிஷேகம் போட்டு வேறுபட்டு ஆவியோடு உண்மையை ஆராதிச்சா இயேசு வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படலாம். நமக்கு இங்க இடம் இல்லை. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்க முடியும். அன்போடு கேட்கிறேன், ஒருவேளை அந்தி கிறிஸ்து பீரியட்ல மாட்டிக்கிட்டா, ஏன் அதுக்கு உபத்திரவ காலம்னு பேர் தெரியுமா? ஆன்டி கிரைஸ்ட் பீரியட்ல மாட்டிக்கிட்டா இவங்களுக்கு வருவாங்க சர்ச்சைக்கு, வெள்ளிக்கிழமை சர்ச்சைக்கு வருவாங்க, இங்கே ஆளே இருக்காது, எல்லாரும் போயிருப்பாங்க, 1-2 பேர் இருப்பாங்க. என்னடா எல்லாரும் போயிட்டாங்களே, இன்னைக்கு கோயில் காலையில் பாஸ்டர்கானில் அசிஸ்டன்ட் பாஸ்டர்களில் ஒருத்தரிங்கானில் 1-2 பேர் இருக்காங்க. அப்படி தான் புரியும், ஓஹோ அன்னைக்கு பேசினாங்களே மாட்டிக்கிட்டேன்னு வாசமா. இப்போ அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? மறுதலிக்க சொல்லுவான். முடியாது அப்படின்னா அவன் துன்பப்படுத்துவான். சிலர் இருந்தால மறுதளிச்சுட்டு போக வேண்டியதானே, 666 தரிச்சு. ஏன்னா ஏசுநாதர் ஏமாளியா கோமாளியா? அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பூமியிலேருந்து புகை வரும், புகையிலேருந்து வெட்டுக்கிளி வரும். வெட்டுக்கிளி முகம் வந்து நான் சொல்ல கிராஃபிக் பண்ணுங்க, சிங்கப்பல்லா இருக்கும், பின்னால் கூந்தல் குதிரையின் கூந்தல் மாதிரி இருக்கும், அதனுடைய சேஃப் யுத்தத்துக்கு ஆயப்பட்ட குதிரை மாதிரி இருக்கும், தலையில் ஒரு கிரீடம் இருக்கும், அவனுக்கு அப்போலியோன்னு பேர், வாலில் ஒரு விஷம் இருக்கும், கொட்டும், 3 மாதம் சாவ விரும்பினா அவனுக்கு சாவு வராது. இது யார் தெய்வா தெரியுமா? கர்த்தர் அனுப்புவார். ஏன் உபத்திரவகாலன்னு புரிஞ்சுட்டா? 666 தரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, கைவிடப்பட்டா அந்த கிறிஸ்து உபத்திரப்படுத்துவான் ஈஸியா. அந்த கிறிஸ்துக்கு ஏசு அப்படின்னா ஆண்டவர் விட மாட்டார். நமக்கு வேண்டாங்கிறேன். இயேசு வந்தால் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஃபுல்லாக சொல்லிட்டு நான் பிரசங்கம் பண்ணுறேன். இப்போ 7 வருஷம் இங்கே முடியும். இந்த 7 வருஷத்தின் முடிவிலே மத்திய ஆகாயிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் கால் வைப்பார். பக்கம் தான் இருக்கு, உங்கள் நாட்டு பக்கம் தான். ஒலிவ மலையில் இயேசு கால் வைக்கும் போது மேற்கிலிருந்து கிழக்கா ஒலிவ மலை பிளக்குண்டு இருக்கு. இஸ்ரவேல் தேசத்தினுடைய மெயின் இன்கம், நான் சொன்னேன் 1948 மே 14 தான் இஸ்ரவேல் ஃபார்ம் ஆச்சுது. அவங்களுடைய மெயின் இன்கம் டூரிசம், வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து போகிறதுனால மெயின் இன்கம் டூரிசம். ஒலிவ மலையில் ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்ட போனாங்க. சாயில் டெஸ்ட் அடிச்சுட்டு இன்ஜினியர்ஸ் ரிப்போர்ட், இதில் ஹோட்டல் கட்ட முடியாது, பூமி கீழே அந்த மலை வெடிச்சிருக்குது. ஏசுநாதர் எந்த ஒலிவ மலையில் கால் வைப்பாருன்னு இருக்கோ கீழே வெடிக்க ஆரம்பிச்சிரு. கீழே வெடிச்சது மேலே வெடிக்க ரொம்ப நாள் ஆகாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. பயங்கர யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துக்கு பேர் அர்மகதோன் யுத்தம்னு பேர். காரணம் அது அர்மகதோன் பள்ளத்தாக்கில் நடக்கிறதுனால அர்மகதோன் யுத்தம்னு பேர். இந்த யுத்தத்தில் தேவனும் தேவ ஜனங்களும் ஜெயிப்பார்கள். லிசன், கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். கவனமாக கேளுங்க. எந்த ரெஃபரன்ஸ், எனக்கு டைரி தேவையில்லை, எனக்கு பைபிள் தேவை. ஆனால் பைபிள் அப்படி பேசுகிறேன், எந்த ரெஃபரன்ஸ் புக்கையும் நான் பேசலை, ஹோல் பைபிளை பேசுகிறேன். சரியா? டைரி எனக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தை பேச நான் அனுமதிச்சனால பேசுகிறேன். பைபிள் அப்படி பேசுகிறேன். இந்த 7 வருஷம் மேலே தேவ ஜனங்கள் தேவனோடு இருப்பார்கள். அது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். கீழே அந்தி கிறிஸ்து உபத்திரவ காலம். இது முடிஞ்ச உடனே மறுபடியும் இறங்கி வருவார். தேவ ஜனங்களும் சண்டை போடுவாங்க. இவன்ட்ட கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்து. ஓகே, கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்து சாத்தான் 3 பேரை டீமா இருப்பாங்க. தேவனும் தேவ ஜனங்கள் யுத்தம் பண்ணுவாங்க. அர்மகதோன் பள்ளத்தாக்குல சண்டை நடக்கும். அந்த யுத்தத்திலே தேவனும் தேவ ஜனங்களும் ஜெயிப்பார்கள். சாத்தானும் கள்ள தீர்க்கதரிசியும் டைரக்டா அக்கினி கடலில் தள்ளப்படுவான். மன்னிக்கவும், அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். சாத்தான் 1000 வருஷம் பாதாளத்தில் அடைக்கப்படுவான். எல்லாரும் சொல்லுங்க, சாத்தான் 1000 வருஷம். பாதாளம் வேற, நரகம் வேற, சப்ஜெயில் வேற, சென்ட்ரல் ஜெயில் வேற. ஹலோ, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பரதேசிகள் இருக்காங்க. பரதேசி வேற, பரலோகம் வேற. இன்னைக்கு டைரக்டா யாரும் பரலோகத்து போல. எவனாகிலும் டிவியில பரலோகத்து போறேன்னு சொன்னோம்னா அண்ட புழுனி சொப்பனம் கண்டேன்னு சொல்லி தொலையான் கலடு பெருசு. சொப்பனம் கண்டேன்னு சொல்லு, பரலோகத்து போயிட்டு வந்தேன்னு சொல்லாத. இது பரலோகத்து போயிட்டு கேக்கு சாப்பிட்டு வந்துச்சான், எனக்கு டாய்லெட் மட்டும் தான் போயிட்டு வரல பரலோகத்துக்கு. என்ன போய் சே 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 சே, 1 பைசா அனுப்பாதுங்க, பிரதிபலன்லாம் போயிடும் உங்களுக்கு. மன்னிங்க.
எனக்கு தாங்கன்னு கேட்கல. தவறான பணம் எங்கேயாவது போயிட்டுனா உங்களுக்கு ஒரு பிரதிபலனும் கிடையாது. பரலோகத்தில் வேலையே முடியலை, இவர் பரலோகத்தை டெய்லி போயிட்டு வராராம். சொப்பனம் கண்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. பரலோகம் வேற, நரகம் வேற, பரதேசு வேற, பாதாளம் வேற. கவனிங்க, பரதேசு வேற, நரகம் வேற. விளக்க விரும்புகிறேன். பரதேசு வேற, பரலோகம் வேற. இன்னைக்கு யாரும் டைரக்டா பரலோகம் போகல, பரதேசில் இருக்காங்க பரிசுத்தவான்கள். இன்னைக்கு யாரும் நரகத்து போகல, பாதாளத்தில் இருக்காங்க, உபாதிக்கப்பட்டிருக்காங்க. லிசன், இப்போ 1000 வருஷம் இந்த சாத்தான் அடைச்சு வைக்கப்பட்டிருப்பான் பாதாளத்தில். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, சப் ஜெயில் என்ன, சென்ட்ரல் ஜெயில் என்ன. ஒருத்தன் ஒரு தவறு பண்ணுவான், தவறு பண்ணானே இல்லையோ அவன் மேல ஒரு கேஸ் எஃப்ஐஆர் போட்டு அவன் எங்க கொண்டு போடுவாங்க, சப் ஜெயில். அவன் பேரு விசாரணை கைதி. சொல்லுங்க, அவன் பேர் என்ன சொல்லுங்க? விசாரணை கைதி. அவன் தான் அக்யூஸ்டான்னு தெரியாது, அங்க இருப்பான், எடுத்து விசாரிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு விசாரிச்சு இவன் தான் குற்றவாளின்னு வரும்போது ஜட்ஜி சொல்லுவார், இபிகோ இன்ன சட்டத்தின்படி, இன்ன குற்றத்தின்படி, இன்ன சாட்சியின்படி இவனுக்கு 2 ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். இப்போ எங்கே, சப் ஜெயில இருந்து சென்ட்ரல் ஜெயில் போவான், பாதாளத்தில் இருப்பாரு. நான் பிறகு சொல்றேன் பாருங்க, நியாய தீர்ப்பு வரும், ஜட்ஜ்மெண்ட், தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பு அன்னைக்கு ஒரு கூட்டத்தை நரகத்துக்கும் ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கும் ஆண்டவர் பிரிப்பார். எத்தனை பேர் விளங்கிச்சு? அதனால சிலர் குழப்புறாங்க, டிவியில போட்டு வச்சு குழப்புறாங்க, சங்கடமா இருக்கு. 4 வார்த்தை பாட்டோ பிரசங்கமோ சொல்லிட்டு போனா பரவாயில்ல, ஜனங்களை ஏமாற்றக்கூடாது, குழப்பக்கூடாது. நான் பேசுற புரியுதா உங்களுக்கு? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போய் ஒருத்தரா போய் சொல்லும்போது வேதனையா இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, டிவிக்கு பைசா தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, டிவி ஒளியதுக்கு ரொம்ப செலவு, பைசா தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் சொல்றாரு, நான் பரலோகத்துக்கு போனேன், ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தை தந்து யாரெல்லாம் பைசா தரணும் எழுத கொடுனாரு. இப்படி எல்லா பைத்தியார போயிட்டு ஒரு பேப்பரை கிழிச்சு கொடுத்தாருன்னா ஏசனாதே நீ அட்டை மட்டும்தான் இருக்கும். விளங்கலையோ? பேப்பரை வளம் போக்கு. இப்படி எல்லாவற்றையும் பேப்பரை கிழிச்சு கொடுத்தாருன்னா ஏசனாதே பின்னால் அட்டை மட்டும்தான் இருக்கும். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? பைசா அனுப்பிட்டு இருக்கீங்களோ எங்கள் ஜீவ புஸ்தகத்துக்கு? அதான் முழிக்க சரியில்லை. ரைட்டு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். வட இந்தியாவுக்கு கூலி அனுப்புங்க, 4 சபை கட்டப்படட்டும், 4 இடத்துல இடம் வாங்கி உருப்படியாக மிஷினரி ஸ்தாபனத்தில், அதுவும் கரெக்டாக ரட்சிப்பு ஞானசான அபிஷேகம் வேறுபாடு இருக்கிற நல்ல ஸ்தாபனத்துக்கு பைசா அனுப்புங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கேயும் இளம்ப கடவும் உட்கார கடவும் போக கடவும் ஆமீன் ஆமீன் சொல்கிற இடத்துக்கு அனுப்பாதுங்க. அதுவும் ஒப்பாரி வச்ச மாதிரி தான் இருக்கும். ரட்சிப்பு இருக்கிறது பைசா அனுப்புங்க. தோத்திரம். பைபிள் சொல்கிறது, எருதுகளை ஓட்டி கொண்டு போய் நீர்வடம் பொருந்த இடத்துல விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அங்கே அரபு பாலைவனத்தில் கொண்டு போட்டால் அங்கே சட்டி வச்சு ஆம்லேட் சுட்டுடலாம், அவ்வளோ வெயில். அங்கே கொண்டு போட்டால் பொரிஞ்சிரும், முளைக்காது. அதனால் கண்ட இடத்துல கொண்டு விதைக்காதுங்க. கர்த்தர் அந்த பணத்தை கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, தோத்திரம். உங்கள் பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. கை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் சபை கொடுக்குற சபைன்னு எனக்கு தெரியும். நிறைய அரபு நாடுகள் இருக்கிற சபைகள் நிறைய ஊழியத்தை தாங்குறாங்க, எனக்கு தெரியும். நான் தப்பா சொல்லலை. செய்கிறத போதருடைய ஆலோசனையோடு, உங்களுடைய சபைக்குழு ஆலோசனையோடு சரியாய் செய்யுங்கள். ஆமீன். ஓகே, கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ரைட். இப்போ 1000 வருஷம் அரசாட்சி. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடுத்த கேள்வி அல்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் அல்ல சொல்லுங்களேன். பாருங்க, 3 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் நினைக்காங்கன்னா எங்களுக்கு 5.5 மணி நேரம் உபத்திரவ காலம், 6 வரை மகா உபத்திரவ காலம். நான் சொல்ல 7க்கு பிறகு உங்களுக்கு 1000 வருஷம் அரசாட்சி. ஓகே, கமா, நல்லா கவனிங்க. 1000 வருஷம் நம்ம அவரோடு ஆட்சி செய்ய போகிறோம். இது நடக்கும். பைபிள் அப்படின்னு நம்புங்க. ஆமீன். ஒரு வார்த்தை கூட மிக இல்லாத வார்த்தைகள். 1000 வருஷம் ரொம்ப சூப்பராக அரசாட்சி பண்ணி முடிக்க போகிறோம். லாஸ்ட்டில் பாருங்க, இந்த சாத்தா இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வெளிப்படுத்தல் 20, 21, 22 வீட்டில் போய் படிங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க். வெளிப்படுத்தல் ரெவலேஷன் சாப்டர் 20, 21, 22 வீட்டில் போய் படிங்க. 1000 வருஷம் முடிச்சு அந்த முடிவில் ஆண்டவர் மறுபடியும் பாதாளத்தை திறப்பார். இவன் எங்கேருந்து வருவான்? பாதாளத்தில் ஏறி வருவான். வீட்டில் இங்கே பாருங்க, வீட்டில் நல்ல டாஃபர்மேன், அல்சேஷன் டாக் இதெல்லாம் நைட்டில் பகலில் கூண்டில் அடைச்சி போட்டிருப்போம். நைட்டு பெட்ரூம் போகும்போது அவுத்து விட்டு போவோம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அந்த நாய் எவ்வளோ சேட்டை பண்ணு தெரியுமா? ஹலோ, பகலில் ஃபுல்லாக அந்த கெட்டிப்பட்ட வெப்ராளத்தில் கொஞ்சம் இங்கே இருந்து அங்கே சாடும், அங்கே இருந்து இங்கே சாடும் வெப்ராளத்தில். அந்த நேரம் எவனாவது கிடைச்சாம்னா 1 1.5 கிலோ கறி போக்கு. எனக்கு பேய்களுக்கு கூட பயம் இல்லை, நாய்களுக்கு தான் பயம். ஆமீன். சில வீட்டில் கேட்டில் வேற எழுதி போட்டிருக்கு, நாய்களுக்கு எச்சரிக்கையார்கள்னு. ஒரு பாஸ்டர் பெங்களூரில் கன்வென்ஷன் போனேன்.
ஒரு நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள். நான் ஒரு நாய் வச்சிருக்கீங்களா, 2-3 நாய் வச்சிருக்கீங்களா? ஒன்று தான். அப்போ உங்களுக்கு ஜேத்தா பாஸ்ட் எழுதி போட்டிருக்கேன். என்ன சிங்குலரில் போட வேண்டியதானே, ப்ளூரல் எழுதி போட்டிருக்கே, ஒன்று தானே இருக்கு. ஓகே, இது மாதிரி சாத்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? 2 கூட்டத்தை சேர்ப்பான். கோகு மாகு என்கிற 2 கூட்டத்தை சேர்ப்பான். நிறைய வேத பண்டிதர்கள் கோகுன யாரு மாகுன யாருன்னு பேசுறாங்க. ஓகே, நாங்கள் போகல. ஃபைனல் வார், இதான் கடைசி யுத்தம். இந்த யுத்தத்திலே தேவனும் தேவ ஜனங்களும் ஜெயிப்பார்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்கள். இப்ப சாத்தான் நரகத்தில் தள்ளப்படுவான். பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் உண்டாக்கப்பட்டது நரகம். இப்பதான் மத்த 25 அதிகாரம் வாசிக்க வேண்டாம். The day of judgment. ஒரு மேய்ப்பன் வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் 2ஆய் பிரிக்கிறது போல வலது பக்கம் இடது பக்கம் நியாயந்திருப்பார். வலது பக்கம் இருக்கிறவர்களை பார்த்து, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உண்டாக்கப்பட்ட எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்று நரகத்துக்கு தள்ளுவார். இப்போ தான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவர் 2ஆம் மரணத்தால் சேதப்படுவதில்லை என்று. 2ஆம் மரணம் என்றால் நரகம். ஆமீன் சொல்லுங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை அறிவு வரும் நமக்கு. அது போனா திருப்பி வர முடியாது, ஒன் வே டிராபிக். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஒரு ஓமை சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு லாசர் இருந்தான். லாசருக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, சரியா சாப்பாடுல தண்ணி இல்லை. ஐஸ்வர்யவான் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். ஆமேன். அந்த லாசருடைய பருக்களை நாய்கள் என்ன செஞ்சான்? அதை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். லாசருக்கு டாக்டர்ஸ் உதவி செய்யலை, டாக்ஸ் தான் உதவி செய்துச்சு. ஏன்னா பருக்களை நாய்கள் நக்கிட்டு தான் போட்டிருக்கு. ஆனால் 2 பேரும் மறித்தாங்களாம். அந்த லாசரு ஆபிரகாம் மடியில் தேற்றப்பட்டான். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்பட்டான். இவன் வெளியே வர்றதுக்கு ஒரு சூப்பர், நம்ம ஒரு பாணியில் ஒரு அடவு வச்சான் பாருங்க. எனக்கு சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் சகோதரர்லாம் உண்டு, அவங்களும் இந்த அக்கினி வரப்படாது. அப்போ ஆண்டவர் ஒருவேளை உனக்கு ஆத்தும பாரம் வந்துட்டுப்பா, வெளியே வாடு தப்பி போயிடலான்னு நினைச்சானோ, தப்பவே முடியாது. அது ஒன் வே டிராஃபிக். இப்போ சொல்லிக்கிட்டோம் சுவிசேஷம். ஆமேன். பரலோகத்தில் போய் சில காரியம் செய்ய முடியாது. பரலோகத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. ஆமேன். பரலோகத்தில் போய் காணிக்க கொடுக்க முடியாது. பரலோகத்தில் தசமாக கொடுக்க முடியாது. எல்லாம் இங்கே தான் கொடுக்கணும். பரலோகத்தில் ஒன்னே ஒன்று தான் செய்ய முடியும், ஆராதிச்சுட்டே இருக்க முடியும். ஆமேன் சொல்லுவோமா? ஓகே, போனா திருப்பி வர முடியாது. நரகம் பயங்கர கார் இருளான ஒரு இடம். புகை, அழுகையும் பற்கடிப்பும். எல்லாம் சொல்லுங்க, அழுகையும் பற்கடிப்புனா என்ன? பல்ல கடிக்கிறது. 2 காரியத்து பல்ல கடிப்போம். எதுக்கு பல்ல கடிப்போம்னா, ஒன்று, அப்போ அந்த காலத்தில் செருப்பு இல்லாமல் நடந்து சின்ன பிள்ளைல விளையாட்டு வயசில் எங்கேயாவது காலில் முள்ளு குத்திருக்கணும். முள்ளு குத்திருக்காப்போ இங்கேயாவது முள்ளு, நான் நம்ம ஊரில் சொன்னேன். காலில் முள்ளு குத்திரும். நம்ம அவசரப்பட்டு எடுப்போம், பாதி நொடிஞ்சு உள்ளே போயிடும். அம்மா எடுப்பாங்க, லாஸ்ட்டில் தட்டி எடுக்கும்போது இங்கே தலையில் வரும். பல்ல கடிச்சுக்கிட்ட பல்ல கடிப்பான், தாங்க முடியாத வேதனைக்கு இல்லையா? அல்ல டாக்டர் ஏதாவது இந்த சீலை பிதுக்கி எடுக்கும்போது பல்ல கடிப்பான், அதுக்கும் பல்ல கடிப்பான். பிடிக்காத அழகண்டாலும் பல்ல கடிப்பான். செத்துருப்பான்னு நினச்சேன், போறாப்பர் உயிரோட அப்படின்னு. அப்போ நரகத்தில் அழுகையும் பற்கடிப்பும் எப்படி உண்டாயிருக்கும்னா, எழும்ப கடவோம், உட்கார கடவோம், போக கடவோம், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உம்மோடும் இருப்பாராக, சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இவரும் பேர்ப்பார், அவனும் பேர்ப்பான். யோ சண்டாளா, அன்னைக்கே பேசியிருந்தா நரகத்தை வந்துருக்க மாட்டேன், கெடுத்துட்டு பாவின்னு பல்ல கடிப்பார்ல என்று யோசிக்கிறேன். விளங்காத சத்தியத்தை சொல்லாம மணி அடிச்சு நீ கொண்டு வந்துட்டியப்பா, நீனு வந்துட்டா நானும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சு பல்ல கடிப்பார்களோ என்று யோசிக்கிறேன். ஆக மொத்தம் நரகத்தில் அழுகையும் உண்டு, புழுக்களே உன் படுக்கை. ஒருத்தன் கேட்கான், சார் நரகத்தில் பெட்ரூம் உண்டா? ஐயாவா, நரகத்தில் என்ன வேணுமா? நான் சொன்னேன், அவைலபிள். நரகத்தில் பெட்ரூம் உண்டா? ஆமா. பெட் என்ன? புழு. போர்வை உண்டா? பூச்சிகள், இன்செக்ட்ஸ். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, நரகத்துக்கு ஏன் போகணும்? நமக்கு நரகம் தேவையா? பரலோகம் சந்தோஷமான இடம், ஜீவவிருட்ச கனி, ஜீவநதி. அம்மா, உலகம் எப்படி உண்மையோ, அதில் நீங்கள் எப்படி உண்டானது உண்மையோ, அங்கேருந்து கிளம்பி படித்து சம்பாத்தியத்துக்காக பஹ்ரைன் வந்தது உண்மையோ, இதில் இந்த சபை உண்டாக்கப்பட்டது உண்மைன்னா பரலோகமும் உண்மை, நரகமும் உண்மை. நீங்களும் நானும் பரலோகம் போய் சேர்கிறது உண்மை. ஆமேன். பைபிள் அப்படி நம்புங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பிலீவ் பண்ணுங்க, உண்மை. எனக்கு இந்த பூச்சி கிடைச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஊழியத்து போயிட்டு பொதுவாக ஊரில் இருக்க நாட்களில் நான் கன்வென்ஷன் முடிச்சு நைட்டு 1-2 வருவேன். 1 to 11 12 யூஸ்வல். இது வாரந்தோறும் யூஸ்வல்.
எனக்கு இந்த கொசு கடிச்சிட்டுன்னு சொல்ல சொன்னால் எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு இது ரொம்ப அசந்து படுத்திருப்பேன். நம்மகிட்டே இலவச ரத்த தான முகாம் குடிச்சிட்டு நம்ம அடிபட்டு சத்த கிடக்கும். காலையில் பார்த்தா என் பையன் ரத்த சாட்சி கூட்டமாக தான் இருக்கும். போட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல தூக்கம் வரும் தெரியுமா? ஜோம் பண்ணிட்டு அப்படியே தூங்குனா சில திமிரு பிடிச்ச கொசு இங்கே இந்த காத்துல இருந்து இங்கே தட்டினா லெஃப்ட்ல வந்துடும், இங்கே வந்து அப்படிங்க. ஒரு கொசு சத்தம் போட்டாலே தாங்க முடியல. நரகத்து போன சகோதர அவன் நிலைமை என்ன? இன்னும் ரட்சிக்கப்பட மனதில்லை, இன்னும் அந்நிய பாஷை பேச மனசில்லை, இன்னும் உலகத்தை வேறுபட மனசில்லை. ஆமேன். நரகம்தான் ரெண்டாம் மரணம். முதல் மரணம் சரீரத்தில் ஏற்படுகிறது. சரீர மரணம் எல்லாருக்கும் வரும். நான் இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு தெரியாது. ஆமேன். எனக்கு சரீர மரணம்னு வேடிக்கையான ஒரு சம்பவம் உண்டு. நான் நிறைய கன்னியாகுமரியில் தான் கன்வென்ஷனில் பேசுவேன். ஒரு 26 வருஷம் அங்கே தான் பேசுகிறேன். கன்னியாகுமரியில் 2 இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று எருதூர் கடையிலேருந்து பள்ளியாடி, ஹலோ. இன்னொன்று உண்ணாமலை கடை. என்ன ஃபேமஸ் தெரியுமா? 6 அடி சூட்கேஸ் ஃபேமஸ். உங்களுக்கு விளங்கலையோ? விளங்கிச்சா விளங்கலையா? கன்னியாகுமரிக்காரங்க எத்தனை பாவம். எனக்கு இந்த 2 இடம் எனக்கு ரொம்ப சிரிப்பு. எனக்கு என்ன சிரிப்பு வந்துட்டுனா, ஒரு நாள் இதில் மேக்சிமம் இந்த 6 அடி சூட்கேஸ்னா பிரேதப்பட்டி கடை தெரியுங்களா? எல்லாம் தேக்கு பெட்டி, விசுவாசத்தில் சின்ன பெட்டி செஞ்சுருக்காங்க. கடவுளே கடவுளே. எனக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு வந்துச்சு. என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, மேக்சிமம் இந்த பிரேதப்பட்டி செஞ்சு கடை செஞ்சுருக்கவங்கலாம் மேக்சிமம் 90% கிறிஸ்டியன். அப்போ என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, ஒரு கிறிஸ்தவன் புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சா ஜோமணி தானே கடை ஆரம்பிக்கணும். அப்போ பாஸ்டர் எப்படி போய் ஜோமணிச்சு ஆரம்பிச்சு வைப்பார்? ஆண்டவரே, வியாபாரத்தை அபரிதமாய் பெருக பண்ணுவீராக. அப்ப இவருக்கு ஆசீர்வாதம் வரணும்னா டெய்லி 50 பேர் சாவணும். சரீர மரணம் என்னைக்கு உண்டுங்க? ஆண்டவர் ஆயுசு நாளை பூர்ணப்படுத்துவார். கவலைப்படாதுக்கான ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு தாண்டி போகணும். சரீர மரணம் 6லயும் உண்டு, 100லயும் உண்டு. என்னைக்கு வந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. ஆனா ஒன்று சொல்லுங்க, 2வது மரணம் என்றால் நரகம். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தால் சேதப்படுவதில்லை. மரணமாகிய நரகத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுறவங்களா நீங்களும் நானும் மாறணும். ஆமேன். பைபிள்ல 2 பேர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்க சரீர மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். நான் அது இதுக்கு எடுத்துக்கிறேன். நாம் இந்த நரகமாகிய மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய லைஃப் எப்படி இருக்கணும்? நம்பர் 1 ஏனோக்கு, நம்பர் 2 எலியா. ஆண்டவர் எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்காரு பாருங்க. பைபிள் சூப்பர். ஏனோக்கு யார் தெரியுமா? மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்த பரிசுத்தவான். எலியா கல்யாணமே ஆகாத பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகி ஊழியம் செய்கிற ஊழியத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், கல்யாணம் வேண்டாம்ப்பான்னு சொல்ற ஊழியத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பைபிள் பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எலியா விட்டுருவோம், ஏனோக்கு வருவோம். மரணத்தை காணாமல் ஏனோக்கு எடுத்துக்கொண்டார். பைபிள் அப்படி இருக்கு. ஒருவேளை அநேக பரிசுத்தவான்கள், அநேக வேத பண்டிதருடைய கருத்தின்படி வரப்போகிற 2 இரத்த சாட்சிகள் ஏனோக்கு எலியாவா இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இருக்கலாம், மேபி, எனக்கு தெரியல, இருக்கலாம். அவங்க தானே சொல்ல எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட நம்பர் 1, ஏனோக்கு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், த டெடிகேஷன் லைஃப். நல்ல கவனிங்கம்மா. நரகமாகிய மரணத்துக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை அவசியம்.